நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பேரில் 120 எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள் அவரை இம்பீச் பண்ணும், பதவியை விட்டு நீக்க வேண்டும் என்று அவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். அதான் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்பாடு. இப்போ நம்ம என்ன கேட்கிறோம்னா, அது என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, அது இருக்கட்டும். அந்த இம்பீச்மெண்ட்டுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, இம்பீச்மெண்ட் கொடுத்தது திருப்பரங்குன்ற தீர்ப்பு தான் அதற்கான அடிப்படை காரணம். அதை பத்தி கொஞ்சம் நேரம் பேசுவோம். இப்போ நம்ம இப்போ வைக்கிற கோரிக்கை என்னன்னா, யார்கிட்டனா, இங்க சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி கிட்ட தான் இந்த கோரிக்கை. என்ன சொல்றோம்? இம்பீச்மெண்ட் மோஷன் இங்கே இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு முன்னால மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அது பெரிய அளவில் அவருடைய தீர்ப்பை பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல இங்க இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி கண்ணை மூடிட்டு இருக்க கூடாது.